கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் பிராமண குலத்தில் பிறந்தவள். அந்த குலதெய்வங்களை வணங்கினவள். அதாவது பக்தி மார்க்கத்தில் என்னோடய பெற்றோர் என்னை வளர்த்தாங்க. இயேசு கிறிஸ்தவர்களுக்கு தான் தெய்வம் என்று சொல்லி நான் என்னுடைய வாழ்க்கையில் அந்த ஆரம்ப நாட்களில் அப்படி நினைத்திருந்தேன். ஆனால் ஆண்டவருடைய மகா பெரிய கிருபை, அவருடைய தேவ அன்பு அது என்னை சந்தித்தது என்பதை உங்கள் மத்தியில் நான் சந்தோஷமாக சொல்ல விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, ஆரம்பத்தில் நான் அதாவது எங்களுடைய கடவுள் தான் கடவுள்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாதாடுற மாதிரி நான் கல்லூரியில் படிக்கும்போது என்னோட கூட படித்த பிள்ளைகளோடு அப்படி பேசி கொண்டிருந்தேன். ஆனால் பொண்ணுத்தாய் என்று சொல்லி ஒரு பிள்ளை, நல்ல பக்தி உள்ள பிள்ளை, இந்து குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, அந்த பிள்ளை எனக்காக ஜெபம் பண்ணினதாக நான் கடைசியில் அறிந்தேன். அதாவது அந்த கல்லூரியில் இருக்கும்போதே அப்படிப்பட்ட ஒரு அதாவது இயேசுவை அறியாத நிலைமையில் இருந்த என்னை கர்த்தர் தேவ சாயலாக மாறி என்ற ஒரு பாடல் மூலமாக முதலாவது என்னை சந்தித்தார். அது மட்டும் இல்லை, அந்த ஹாஸ்டலில் தினமும் ப்ரேயர் நடக்கும்போது பிள்ளைகள் கிறிஸ்தவ பாடல்களை பாடுவாங்க. அதில் இந்த பாடல்கள் எல்லாமே பாடுவாங்க. எனக்கு அந்த கிறிஸ்தவ பாடல்களை அவங்க பாடும்போது என்னை அறியாமலே நான் ரூமுக்கு அந்த பாடல்களை கற்றுக்கொண்டு பாடுகிற அந்த கிருபையை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் இயேசுவை தெரியாது. இயேசுக்கும் எனக்கும் அந்த நாட்கள் ஐக்கியம் கிடையாது. ஆனால் அந்த பாடல்கள் என்னை தொட்டது என்பதை உங்கள் மத்தியில் சந்தோஷமாக சொல்ல விரும்புகிறேன். அதற்கு பிறகு கூட தேவனோட பிள்ளைகள் தொடர்ந்து எனக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. எப்படின்னா, நான் மறுபடியும் எம்எஸ்சி படிக்க போகும்போது கூட கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஐக்கியம் எனக்கு கிடைச்சிது. கஸ்தூரி, விஜயலட்சுமி என்ற 2 பிள்ளைங்க, அவங்க அம்மா முதலாவது ரட்சிக்கப்பட்டு அந்த பிள்ளைகள் இந்து குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டவங்க. கண்ணீரோடு ஜெபிப்பாங்க. நான் வேடிக்கை பார்க்குறவளாக இருந்தேன். நான் இருமனமாக இருந்தேன். அதாவது இயேசு எல்லா கடவுளை போல் ஒரு கடவுள் என்று சொல்லி அப்படி அடுத்த ஸ்டேஜுக்கு வந்தேன். ஆனால் அந்த பிள்ளைகள் மிகவும் அன்போடு கூட என்னை இந்த மாதிரி ஒரு பெந்தகோஸ்து சபைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த நாட்களில் எனக்கு சபை பாகுபாடு தெரியாது, பைபிள் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஒரு வாஞ்சை எனக்குள்ள இயேசுவை அறியணும் என்று சொல்லி, அப்போது அந்த வாஞ்சையோடு அந்த பிள்ளைகளோடு போகும்போது அந்த சபையில் இருந்த பாஸ்டர்மா ஆராதனை முடித்த பிறகு என்னோட பேசின வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு தந்து எனக்காக ஜெபம் பண்ணாங்க. அதாவது உபாகம புத்தகத்தில் 28வது அதிகாரம் 13, 14 வசனங்களை எனக்கு சொன்னாங்க. அதை நீ சேவிக்கிற இந்த தேவர்களை விட்டு விலகி இடதுபுறம் வலதுபுறம் சாயாமல் என்னையே பின்பற்றி வந்தால் நான் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், கீழாகாமல் நீ மேலாகுவாய் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாக்குத்தத்தம் எனக்கு அந்த நாட்களில் காட்ஸ் ப்ராமிஸ், அதாவது வாக்குத்தத்தம் தெரியாது, அதனோட மேன்மை தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அவங்க என்னோடய ரூமுக்கு ஹாஸ்டல் ரூமில் ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. அதுக்கு பிறகும் எனக்கு தொடர்ந்து எனக்குள்ள இந்த பைபிளை எடுத்து வாசிக்கணும்னு ஒரு ஆசை. ஏன்னா எங்கள் வீட்டில் முதல்ல அந்த பைபிளை பற்றி தெரியாத போது வீட்டில் ஒரு புக் எடுக்கிற இடத்துல எங்கள் வீட்டிலையே ஒரு பைபிள் கிடச்சிது. நீங்கள் யோசிக்கலாம், எப்படி பிராமண குடும்பத்தில் ஒரு பைபிள் அங்கே இருந்தது என்று சொல்லி. கர்த்தர் நம்மளோட வாஞ்சைகளை, நம்மளுடைய எண்ணங்களையெல்லாம் அவர் அறிகிறார் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் எனக்கு அந்த பைபிள் கிடைச்சது ஒரு பெரிய பொக்கிஷம் மாதிரி இருந்தது. ஆகா, நம்ம வீட்டிலே பைபிள். இதுக்கு என்ன ஒரு பேக்ரவுண்டுன்னா, தேவனிடத்தில் சமாதானம்னு சொல்லிட்டு பில்லி கிரஹாம் எழுதின ஒரு நல்ல, அவர்கள் எழுதின புக்கு எனக்கு ஒரு டீச்சர் கொடுத்தாங்க. அப்போது அதில் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு என்கிற அந்த வசனத்தை வாசிக்கும்போது தான் எனக்கு நான் நினச்சேன், பைபிள் கிடைச்சா நல்லா இருக்குமே என்று சொல்லி. அப்பொழுது கர்த்தருடைய கிருபையினால், மகா பெரிய கிருபை, எனக்கு பைபிள் கிடைச்சாலும் எனக்கு வாசிக்க தெரியல, என்ன வாசிக்கணும் எது வாசிக்கணும் ஒன்றுமே தெரியாது, ஜெபிக்க தெரியாது. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் கூட எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் போய் முழங்கால் போட்டு வானத்தை பார்த்து அப்படி, ஏன்னா அந்த டீச்சர் கொடுக்கும்போதே என்ன சொன்னாங்கன்னா, தேவ சித்தம் எதுவோ அது போல் என்னை நடத்துங்கன்னு சொல்லி தான் கர்த்தர்கிட்ட கேட்கணும், எதுவுமே டிமாண்ட் பண்ணக்கூடாது என்று சொல்லி அப்படி சொல்லி கொடுத்தாங்க. அப்போது அந்த பில்லி கிரஹாம் புக்கையும் வாசிப்பேன், பைபிளையும் வாசிப்பேன், எங்கள் வீட்டில் பகவத்கீதை இருக்கும் அதையும் வாசிப்பேன், அப்படியெல்லாம் இருந்தேன். அப்போ மகிழ்ச்சின்னு ஒரு பத்திரிக்கை, அவர் பாஸ்டர் ஜீவானந்தா அவர்கள் எழுதின பத்திரிக்கை, அதில் உள்ள ஒரு சாட்சி எனக்கு ஒரு பிள்ளை, என்னோட படிக்கிற பிள்ளை எனக்கு கொடுத்துருந்தா. அப்போது அந்த சாட்சி ஒரு ஐயங்கார் அவர் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டார் என்ற அந்த சாட்சியை வாசித்தேன். அதில் ரிக்வேதத்தில் பரிசுத்தமான ஒரு மனுஷன் சிந்துகிற ரத்தத்தினால்தான் பாவ மன்னிப்பு உண்டே தவிர நீ சொல்லுகிற நாராயணா நாராயணாங்கிறனால மோட்சத்துக்கு போக முடியாது என்று சொல்லி இருந்தது. ஆனால் எனக்கு அந்த சாட்சி இன்றைக்கு கூட பசுமரத்தாணி போல் அது அப்படியே மனசில் பதிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை,
தொடர்ந்து ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர், தேவ ஆவியானவர் என்னை தொடர்ந்து ஆண்டவருடைய பிள்ளைகளின் மூலமாக, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மூலமாக தொடர்ந்து சந்தித்து அவர்களுடைய அந்த ஐக்கியத்தை கொடுத்து கர்த்தர் என்னை நடத்தினார் என்பதை மிகவும் சந்தோஷமாக நான் உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, என் வாலிப பிராயத்தில் எங்கள் அம்மா அப்பா சினிமாக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ நிறைய கோவில்களுக்கெல்லாம் போய் அங்குள்ள பிரசாதங்களை சாப்பிட்றது ஒன்றுமே தெரியாது. எனக்கு விக்கிரக ஆராதனை தப்புன்றது தெரியாது. அப்படிப்பட்ட அந்த ஸ்டேஜில் கர்த்தர் அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தார், பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். அது மட்டும் இல்லை, பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி தைரியமாக நான் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லை, எனக்கு கொஞ்சம் நேரம் தான் கொடுத்ததுனால நான் எல்லாமே விவரமாக சொல்ல முடியலனால, ஆனால் எங்கள் அம்மா திருமண காரியம்னு சொல்லி வரும்பொழுது, நீ நம்புகிற அந்த இயேசுவை நானும் பார்க்கணும், என்னோட பேசணும்னு சொல்லி என் கையில் இருந்த பைபிள் எடுத்து விக்கிரகங்களுக்கு அவங்க நெய் விளக்கு ஏற்றுவாங்க தினம், அதுக்கு பக்கத்தில் வச்சுட்டாங்க. எனக்கு பெற்றோரை எதிர்த்து பேசி தெரியாது. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் என்னை அறியாமலே நான் சாதாரணமாக இப்படி உட்கார்ந்துட்டுருக்கேன். திடீர்னு முழங்கால் போட்டு எங்கள் வீட்டில் அப்படியே சுற்றி வருகிறேன். பிரகாசமான ஒரு ஒளி, அந்த ஒளியில் சத்தமாக என்னோடய வாயில் எப்படி ஆவியானவர் எப்படி பேசுகிறாரோ நீங்களே பாருங்கள். உபாகம புத்தகத்தில் அந்த 28வது அதிகாரம் 13, 14 சத்தமாக நான் சொல்லும்படி எங்கள் வீட்டில் அம்மா, அப்பா, என்னோட கூட பிறந்த சகோதரர்கள் இருந்தாங்க. அவங்க எங்கள் அப்பா சொன்னாங்க, காட்ஸ் வில் என்னமோ அது மாதிரி நடக்கட்டும், அந்த பைபிளை அவகிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி அவர் தகப்பனார் என் கையில் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, அந்த திருமணம், அதாவது கத்தோலிக்க குடும்பத்தை சார்ந்தவர் என்னோட கணவர், அவங்க முறைப்படி அவங்க தெளிப்பு ஞானஸ்நானம் கொடுத்து நடத்துனாங்க. நாங்கள் திருமணத்துக்கு பிறகும் சினிமா பார்த்தோம் 2 வருஷம். அப்படி மாதா கோவிலும் அந்தோணியார் கோவிலும் அங்கெல்லாம் அவங்க போகிற இடத்துக்கும் நானும் அப்படி போய் கொண்டிருந்தேன். நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். உன் கணவரை நான் அதிசயமாய் மாற்றுவேன் என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகள் மூலமாகவே ஆண்டவரை எங்களுக்கு வெளிப்படுத்தினார். எப்படின்னு சொல்லலாம், எனக்கு இந்த அம்மாங்கட்டு சாப்பிட முடியாமல் 15 நாள் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும் போது ஒரு குடும்பம் எங்களை சந்தித்து எங்களுக்காக ஜெபம் பண்ணி அந்த நேரத்தில் தான் அவங்க இன்னும் அதிகமாக எங்களுக்கு சத்தியத்தை சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, அந்த குடும்பம் எங்களுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது, உன் கணவரை நான் அதிசயமாய் மாற்றுவேன், உன்னை சகல சத்தியத்துக்குள்ளும் நான் வழி நடத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் பேசினார். அது மட்டும் இல்லை, எனக்கு திருமணத்துக்கு பிறகு கணவருடைய குடும்பத்தில் 2 ஆண் பிள்ளைகள், இந்த வருஷம் 1, அடுத்த வருஷம் 1, அப்படி சின்ன பிள்ளைகள் 2 பேர் இறந்து போனதுனால இந்த பெண்ணை மருமகளாக நீங்கள் ஏற்றுக்கொண்டதுனால்தான் அந்த பொண்ணு மேலே இருக்கிற சாபம் அந்த பொண்ணுக்கும் பிள்ளை பிறக்காது, இவங்க வீட்லேயும் இப்படி நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு ஜோசியர் சொன்னதாக அவங்க வீட்டில் சொன்னாங்க. இந்த காரியம் எனக்கு ரொம்ப மனம் உடைந்தவளாக நான் ரொம்ப அழுது கொண்டிருந்தேன். அந்த அழுது கொண்டிருக்கிற அந்த இரவில் தானே கர்த்தர் இந்த வேத புத்தகத்தின் மூலமாக என்னோடு பேசினார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் பிதாவினிடத்தில் ஒருவரும் வருவதில்லை என்று சொல்லி தெளிவாக ஆண்டவர் பேசினார். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும் என்று பேசினார். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் மனம் திரும்பணும் என்று சொல்லி பேசினார். இது மட்டும் இல்லை, அதுக்கு பிறகு ஒரு டீச்சர் என்னை சந்தித்து அவங்க இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு வெளியில் கன்வென்ஷன் கூட்டத்தில் அழைத்து கொண்டு போகும்போது, அப்பொழுது யோவான் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் 5வது வசனம், அதில் மறுபடி பிறக்கணும், மனம் திரும்பணும், பரிசுத்தாவினால் கர்த்தருடைய இரத்தத்தினால நம்ம மறுபடி பிறக்கணும் என்ற அந்த வசனம், அதாவது நீ மறுபடி பிறக்காவிட்டால் பரலோக ராஜ்யத்தை காண மாட்டாய் என்று சொல்லி அந்த வசனங்களினால் இடைப்பட்டார். அது மட்டும் இல்லை, வீட்டுக்கு வந்த பிறகு கூட எனக்கு அந்த வசனம் தொடர்ந்து எனக்குள்ளே கர்த்தர் போராடி கொண்டே இருந்தார். எப்படி அவங்க கத்தோலிக்கவங்க ஆல்ரெடி தெளிப்பு ஞானஸ்நானம் கொடுத்து திருமணம் முடிஞ்சாச்சு, இப்போ என்ன ஞானஸ்நானத்தை பற்றி சொல்கிறாங்க, மறுபடி பிறக்கணும் சொல்கிறாங்கன்னு சொல்லி அப்படி ஒரு போராட்டம். ஆனாலும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் நானே வழி சத்தியம் ஜீவன் என்று சொல்லும்போது எனக்கு மறுபடியும் மாதா கோவிலுக்கும் அந்தோணியார் கோவிலுக்கும் நான் வரலன்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொன்னேன். ஆனால் தீத்துவின் புத்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம், அதாவது 4, 5வது வசனம், உங்களுக்கு வசனங்கள் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது தேவ அன்பு, அவருடைய தயை எங்களை சந்தித்ததுனால, அவருடைய இரக்கத்தின்படியே கர்த்தர் எங்களை ரட்சித்தார், மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்தாவியின் புதிதாக்குதலினாலும் ரட்சிக்கப்பட்டீர்களே என்று சொல்லி, நாங்கள் நம்ம செய்கிற நன்மைகளினால, நீங்கள் செய்கிற நன்மைகளின் நல்ல கிரியைகளினால் அல்ல என்று சொல்லி அங்கே தெளிவாக இருக்கிறத கணவர் வாசித்து. அது மட்டும் இல்லை, அந்த வண்ணார்பேட்டை ஏஜி சிமர்னா சர்ச்சில் பிலீவராக இருக்கிற இப்போதும் இருக்கிற அந்த சகோதரன் வீட்டுக்கு இவங்களுக்காக ஜெபம் பண்ணி
அந்த சத்தியத்தை தெளிவாக ஞானஸ்நான சத்தியத்தை சொன்ன பிறகு 1983 நாங்கள் 2 பேரும் ஒரு மனதோடு ஞானஸ்நானம் எடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். அந்த சர்ச் அங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. திருநெல்வேலிக்கு வந்த புதுசு. எனக்கு இந்த திருநெல்வேலிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரணும். நான் அப்படி கல்லூரியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது 30,000 கொடுத்தா தான் ஆர்டர் கொடுப்போன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த கட்டத்தில் அந்த சபையார் நல்ல உபவாச ஜபத்தில் ஜபம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அருமையான பாஸ்டர் பாலஸ் அவர்களையும் மனைவி நகோமி அவர்களையும் இந்த வேளையில் சொல்ல நான் விரும்புகிறேன். அவங்களுடைய ஜபங்கள் எங்களுக்கு ரொம்ப அது எங்களுடைய குடும்பத்தை கர்த்தருடைய கிருபையினால் கர்த்தருக்குள்ளே வழி நடத்துவதற்கு ஆதாரமாக இருந்தது. அது மட்டும் இல்லை, அந்த சபையில் சேர்ந்த அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் கூட அந்த சபையோடு சேர்ந்து நாங்கள் ஊழியங்களை நிறைவேற்றவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். தகுதி இல்லாத எங்களை கர்த்தர் சந்தித்து ரட்சித்து சமாதானம் சந்தோஷம் எல்லாத்தையும் கொடுத்து ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறார். இன்னும் ஒரே ஒரு காரியம் முக்கியமானது. என்னோடய வேலையில் கூட 15 வருஷத்துக்கு பிறகு எனக்கு ஒரு பிரச்சனை வந்து பணி நீக்கம் செய்தாங்க. ஆனாலும் கர்த்தர் எனக்கு நியாயம் செய்தார். இப்போ பாடிக்கொண்டிருந்த ஆரம்பத்திலிருந்தே எல்லா பாடல்களில் இருக்கிற எல்லா வார்த்தைகளும் அது என்னுடைய வாழ்க்கைக்கு பொருத்தமாக இருக்கிறது. அதனால் கர்த்தர் நல்லவர், அவர் சர்வ வல்லவர், அவர் நீதி உள்ள நியாயாதிபதி என்பதை சந்தோஷமாக உங்கள் மத்தியில் சொல்கிறேன். 2023 எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து அந்த சம்பளங்களையெல்லாம் எனக்கு குறைச்சி என்னுடைய அந்த ஸ்டேட்டஸை குறைச்சாங்க எல்லாமே. ஆனாலும் கர்த்தர் எல்லாத்தையும் எனக்கு திருப்பி கொடுத்தார். அது மட்டும் இல்லை, எனக்கு 2 பெண் பிள்ளைகளை கொடுத்தார். அந்த சாபம் நீங்கிறது. ஒருத்தர் வந்து ஹிந்துலேருந்து ரட்சிக்கப்பட்டவர். அவர் இதே மாதிரி ஒரு ஜப கூட்டத்தில் அவர் வந்து ஜபம் நடத்தும்போது கலாத்தியர் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் மூலமாக கர்த்தர் என்னோட பேசினார். அந்த நாட்களில் எனக்கு பைபிள் தெரியாது. அதை தான் நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். அழுதுகிட்டே சின்ன பிள்ளை போல் அந்த கூட்டத்தில் இருந்தேன். ஆனால் ஆண்டவர் வந்து சொன்னது என்ன, உன்னுடைய சாபம் பாவம் வியாதி பலவீனம் துக்கங்கள் எல்லாத்தையும் சிலுவையில் கர்த்தர் பரிகரித்தார் என்று சொல்லி அது ஒன்று மட்டும் நல்ல காதில் ஏறிச்சு. அதை வச்சு அன்றைக்கி ராத்திரி பூரா ஜபம் பண்ணும்போது கர்த்தர் தொடர்ந்து அவரோட வசனங்களின் மூலமாக பேசி என்னை ஸ்திரப்படுத்தினார். அது மட்டும் இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகள் மூலமாகவே என்னோடய வாழ்க்கையில் தொடர்ந்து சந்தித்து கர்த்தருடைய சமூகத்தில் சேர்த்தார். அவர் வந்து அவருடைய ஆவிக்குரிய சபையை கர்த்தர் எங்களுக்கு தந்தார். இன்னும் கர்த்தர் செய்த நன்மைகளை எனக்கு சொல்ல இந்த ஆயுசு பூரா போதாது. அந்த மாதிரி கர்த்தர் வந்து அருமையும் மேன்மையான வாக்குத்தத்தங்களை தந்து எங்களை வழி நடத்தியிருக்கிறார். எங்களுடைய 2 பெண் பிள்ளைகளும் கூட ஆவிக்குரிய பிள்ளைகளாய் வளர்வதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். இப்படியாக தொடர்ந்து எனக்கு பேர பிள்ளைகள் உண்டு. பேர பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். அருமையான மருமகன்களை கர்த்தர் கொடுத்தார். டௌரி இல்லாமல் திருமணங்கள் நடந்தது. எல்லாத்துக்கும் நான் கர்த்தருக்கு நன்றி உள்ளவளாக இருக்கிறேன். தயவாக எங்களோட குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். என்னோட தாழ்வில் என்னை நினைத்தவரை நான் துதிக்கிறேன். இங்கே எனக்கு வாய்ப்பு கொடுத்த அருமையான பாஸ்டர் அவர்கள் இங்கே எல்லாருக்கும் கூட பொறுமையாக என்னுடைய சாட்சியை கேட்டதற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்.